உதகையில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க உள்ளார். கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய இந்த 127வது மலர் கண்காட்சியில என்னென்ன மலர்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன? என்னென்ன மாதிரியான மலர் அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு? மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் உதகையில் தற்போது கோடை சீசன் களை கட்டியிருக்கிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படையெடுத்து வந்த வண்ணமாக உள்ளனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக பல்வேறு கண்காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு கோடை விழா என்ற பெயரில் கடந்த 3ஆம் தேதி காய்கறி கண்காட்சியுடன் கண்காட்சியானது தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து வாசனைத்துறை கண்காட்சி, அதனைத் தொடர்ந்து ரோஜா கண்காட்சி ஆகிய 3 கண்காட்சிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கோடை விழாவின் பிரதான நிகழ்ச்சியாக கருதப்படும் 127வது மலர் கண்காட்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த கண்காட்சியின் ஒட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற பல்வேறு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த 275 வகையான மலர் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சிறப்பு அம்சமாக தாவரவியல் பூங்காவில் இருக்கக்கூடிய இந்த அலங்கார மேடைகளில் 40,000 மலர் தொட்டிகள் பல வண்ணங்களில் அடுக்கி வைத்து சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பூங்காவில் 7.5 லட்சம் மலர்களை கொண்டு 24 மலர் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கமாகவே, அதாவது தாவரவியல் பூங்காவின் நுழைவாயில் பகுதி முதல் பூங்கா முழுவதுமே பல்வேறு மலர் அலங்காரங்கள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், பண்டைய கால ராஜர்களின் அரண்மனை மற்றும் அவர்களது கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் வகையாக 20 அடி உயரத்தில் 70 அடி நீளத்தில் 1,30,000 கொய்மலர்களை கொண்டு அரண்மனையின் நுழைவாயில் போன்ற ஒரு பகுதியானது பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உள்ளே வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக சுமார் 2 லட்சம் மலர்களை கொண்டு 75 அடி நீளம், 25 அடி உயரத்தில் அரண்மனை வடிவமும், அந்த அரண்மனையின் முகப்பு பகுதியில் யானை மற்றும் அதன் போர் வீரர்கள், அதே போல் அரண்மனையில் வைக்கக்கூடிய சிம்மாசனம் போன்ற உருவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து சிற்பங்களும் முழுக்க 7.5 லட்சம் மலர்களை கொண்டுதான் தற்போது இந்த உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 50,000 மலர்களை கொண்டு அன்னப்பச்சி போன்ற ஒரு பறவையின் உருவமும், அதே போல் கல்லணையிலிருந்து நீர் வருவது போல மலர் அருவி ஒன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த மலர் கண்காட்சி என்பது இங்கு வரக்கூடிய 10 சுற்றுலா பயணிகளுக்கு கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலர் கண்காட்சி என்பது இன்று தொடங்குகிறது. வரும் 25ஆம் தேதி வரை மொத்தம் 11 நாட்கள் நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மலர் கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் தற்போது இந்த மலர் கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த தாவரவியல் பூங்காவிற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். நம்மிடையே ஒரு சுற்றுலா பயணி இருக்கிறார். இந்த மலர் கண்காட்சி காண வந்திருப்பது அவரிடம் மலர் கண்காட்சி குறித்து கேட்டறியலாம். வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இப்போ மலர் கண்காட்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம்? என் பேர் ரோஷினி, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இங்கே 127th ஃப்ளவர் ஷோ சொன்னாங்க. நான் 5th டைம் வரேன். இங்கே பொன்னியின் செல்வன் டீமில் பண்ணியிருக்கா சொன்னாங்க. இங்கே உண்மையிலே நிறைய ஃப்ளவர்ஸில் அழகாக டெக்கரேட் பண்ணுங்க. கல்லணை டேம், அப்புறமா கேமரா, மிரர் இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்விங் இருக்குது, அதுமாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நான் இங்கே நிறைய வாட்டி வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து ரீக்ரியேட் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட. இந்த மலர் கண்காட்சியில் முக்கியமாக இந்த மலர் அலங்காரங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை போட்டிருக்காங்க, அரண்மனை நுழைவாயில் போன்றவையெல்லாம் போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலர் கண்காட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. இந்த ஃப்ளவர் ஷோ ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே இந்த யானை வச்சு அழகாக பூ அலங்காரம் பண்ணியிருக்கிறது, இந்த கல்லணை டேம் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே பார்க்க. அதுவும் முக்கியமாக இந்த மிரர், இது நம்மளுக்கே அழகாக எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. இதெல்லாம் நம்ம மெமரிஸாக வச்சுக்கலாம். நிச்சயமாக அவர் கூறியது போலவே இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மலர் கண்காட்சியை தொடங்க வைத்துள்ளார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதற்கான பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் அல்லாமல் 24 லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட இந்த பெரணியன் இல்லத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய 25 அரங்குகளையும் பார்வையிட்டு கலை நிகழ்ச்சியும் கண்டு ரசித்து பின்னர் இங்கிருந்து அந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்த பிறகு இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். நேரடி விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.